உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாட்? இது எங்க ஆபீஸ் ஃபைல் ஆச்சே. ஆடிட்டர் கொடுத்த ரிப்போர்ட் எங்க? அது வந்து மிஸ் காயத்ரி, ஆடிட்டர் உங்ககிட்ட தானே கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாரு. எங்க அந்த பேப்பர்ஸ்? இது எங்க ஃபைல் ஆச்சே? அது வந்து சார், நான் காயத்ரி இல்ல சார், என் பேர் இந்திரா. நான் ஆடிட்டிங் ஆபீஸ்ல இருந்து வந்த பொண்ணு இல்ல. உங்களை என் ஹஸ்பண்டோட கேஸ் எடுக்க சொல்லி கேட்கலாம் தான் வந்தேன். வாட்? என்ன சொல்றீங்க? கேஸ் எடுத்துக்க இப்படியா வருவீங்க? முதல்ல வெளியே போங்க. யார் உன்னை உள்ள விட்டது? வெளியே போமா, வெளியே போ. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என் ஹஸ்பண்ட் எதுவுமே தப்பு பண்ணாம இதுல மாட்டிக்கிட்டாரு சார். சார் நீங்க நினைச்சா அவரை வெளியே கூட்டிட்டு வர முடியும் சார், ப்ளீஸ் சார். என்ன விளையாடுறியா? போய் சொல்லி உள்ள வந்துட்டு கேஸ் எடுக்க சொல்ற? சார் இதுல இருந்தே உன் கேஸ் ஃபேக்னு தெரியுது. அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. முதல்ல வெளில போமா. என் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காத. இது எல்லாமே எங்க பையன் மேல நாங்க வச்சிருக்கிற பாசம். உனக்கு பணம் தான் தேவைன்னு எங்களுக்கு தெரியும். பாவம், இவ்ளோ சின்ன வீட்டுல இருக்க. பேசாம நாங்க கொடுக்கற காசை வச்சு எங்கேயாவது ஓடி போயிடு. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. பொறுமையா தானே பேசிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் நல்லபடியா யோசிச்சு எங்க லைனுக்கு வா. இல்ல நடக்கிறதே வேற. அக்கா, அதை கொடுக்கா. இந்தா, இத வச்சுக்கிட்டு என் பையன் மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அப்போ பாசத்தை பணத்தை வச்சு விலை பேச வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இங்க பார், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பணத்தை எடுத்துட்டு ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிரு. அது சரி, பொருள் என்னோடது. அப்ப விலைய நான் தானே டிசைட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க கொடுத்த காசை வச்சுக்க சொன்னா அது எப்படி? நல்லா இல்லையே இது. குட். நீ ஏதாவது மூளைக்கெட்டத்தனமா நீதி நேர்மை நியாயம்னு பேசுவேன்னு நினைச்சேன். அக்கா, இன்னும் கொஞ்சம் காசு காசுப்படுறா போல இருக்கு. பரவாயில்ல, கொடுக்கா. என்ன சில்லறை சில்லறையா எடுத்து வைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பணம் கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சுல. என்னோட அவமானத்துக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் மீளாது. அதுக்காக இப்படியா கொடுப்பீங்க? இப்போ உனக்கு எவ்வளவுதான் வேணும் சொல்லு. அக்கா, நீ சும்மா இருக்கா? இவ என்னமோ பணத்தை ஏத்திட்டே போறா, நீயும் குடுக்கறன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வேணாக்கா, சொன்னா கேளு. பின்ன உங்க பையன் கிட்ட அசிங்கப்பட்டதுக்கு இது கூட இல்லனா எப்படி? அவனை ஜெயில வச்சு கழுத்திங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, நீங்க காசு தரேன்னு சொல்றீங்க. உங்க ஆசையை கிடைக்க வேணான்னு தான் ஒத்துக்கிட்டேன். ஏய், அதுக்காக பெருசா எல்லாம் ஆசைப்படக்கூடாது. வேணும்னா இன்னொரு 5 லட்சம் தரோம். அதுக்கு மேல எல்லாம் கொடுக்க முடியாது. என்னது? அவ்வளவுதானா? இல்ல இல்ல, எனக்கு 1 கோடி வேணும். இதுல இருந்தே உன் கேஸ் ஃபேக்னு தெரியுது. அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. முதல்ல வெளில போமா. சார் 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 நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். நீதி நியாயம்னு அது மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறவர் நீங்க. அந்த நீதி மேல ஆணையா சொல்றேன் சார். என் ஹஸ்பண்ட் நிரபராதி. அவர் எந்த தப்புமே பண்ணாதவர். அந்த நீதியை காப்பாத்தணும்னு நினைக்கிற நீங்களே எங்களை கை விட்டுட்டா நான் எங்க சார் போவேன்? சார் ப்ளீஸ் சார். இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் உள்ள வரக்கூடாதுமா. உனது என்ன கேஸ் சொல்லு. இனிமே கௌதம பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். அவர்கிட்ட எல்லாமே நான் பேசி முடிச்சிட்டேன்.
என்னம்மா நீ என்னம்மா பேசுன? உன் அத்தையும் ராகினியும் தான் போய் மாமா, சக்கரவர்த்தின்னு ஒரு ரொம்ப பெரிய லாயர், அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. எப்படியோ சிரமப்பட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை கேஸ் எடுக்க சொல்லிட்டேன். கௌதமோட கேஸ்ல அவர் தான் ஆஜராக போறாரு. கண்டிப்பா அடிச்சு நொறுக்கிடுவாரு, அதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். அத்தை, நீங்க வருத்தமே படாதீங்க. கௌதமை ஈஸியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் வர வழியில நம்ம மீடியாக்கும் பேட்டி கொடுத்து இதெல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். என்ன எல்லாரும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? என்ன நம்புங்க, இவரை வச்சு கண்டிப்பா கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம் அத்தை. நீ எந்த வெங்காயமும் செய்ய வேணாம், எந்த வக்கீலையும் பார்க்க வேணாம். நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம். நீ மூக்க சுத்திட்டு வந்த, நாங்க டைரக்டா போய் வேலையவே முடிச்சிட்டு வந்துட்டோம். உனக்கு தான் என் பையன் மேல அக்கறை இருக்குமா? எனக்கு அதுக்கு மேல இருக்கு. நாங்க போய் நேர்ல அந்த பொண்ணை பார்த்து பேசி கேஸ வாபஸ் வாங்க சொல்லிட்டோம். இவங்க 2 பேரும் கிளம்பி போய் பேசிட்டு வந்துட்டாங்கம்மா. அந்த பொண்ணும் காசை வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டாலாமா. எப்படியும் கௌதம் வெளியே வந்துருவார் இந்திரா. ஷோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? கௌதம், நான் உன்னை எப்படி காப்பாத்துவேன்? இந்திரா போதும். இனி கௌதம் விஷயமா நீ ஒன்னும் அலைய தேவையில்லை. ஓகே? எதுக்கு இப்படி நீ புலம்பிட்டு இருக்க? அத்த இல்ல அத்த, ஏய், நான் என்ன நிறுத்து. நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான் நீ ஏன் அக்காக்கே புத்தி சொல்றியா? இங்க பார், நாங்க போனோம், காசை விட்டெறிஞ்சோம், வேலையும் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நேரத்துக்கு அவ போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு இருப்பா. ஐயோ அத்தை, என்ன அத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? அவ பணத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா எதுக்கு கேஸ் போட போறா? கேஸ் போட்டுருவேன்னு இங்க வந்து மிரட்டி இருந்தாலே அந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டோமா? அப்படின்னா அப்போ அவளுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றியா? கண்டிப்பா இருக்குக்கா. இப்போ நீங்க பணம் கொடுத்துட்டு வந்ததை வச்சு அவ என்ன கேம் ஆட போறானே தெரியலையே. இது தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே போல. இப்ப என்ன பண்றதுனே புரியல. இது எப்படி நான் நிறுத்துறது? ஹே ராகினி, என்னடி இவ என்னென்னமோ சொல்றா? அக்கா, அவளுக்கு நீயும் நானும் மட்டும் போய் காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்துட்டோம்ல, அந்த பொறாமையில பேசுறா. நீ சொல்றத கேட்டா நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தெரியுதுமா. தப்புதான் மாமா, இது மொத்தமாவே பெரிய தப்பு. ஏய், சும்மா சீன் போடாத. அக்கா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, பெருசா உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.